கரையை என்ன செய்து நான் பார்க்க போறேன்னு சொல்லி நீங்கள் அமரும் போது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, அற்ப காரியங்கள் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உன்னால என்ன செய்ய முடியும்? உன்னால ஏன் இவ்வளவு நீ துள்ற? ஏன் நீ இவ்வளவு கதற? உன்னால என்ன செய்ய முடியும்? என்னால ஒன்றும் செய்ய முடியும். அப்பா அமைதியாரு. நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீ அமர்ந்திருப்பதை தவிர வேறு ஒரு பொசிஷனே இல்லை. உங்கள் வாழ்க்கையில தேவனை நீங்க வெளிப்படுறத பார்க்கணுமா அப்படின்னா, ஒரு கரையம் இந்த பிரச்சனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கரையம் நீதியுள்ள ஒரு கரையம். அந்த கரையத்தின் மகிமையை இந்த பிரச்சனையில வெளிப்படுகிறத நான் பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு நகல போறது இல்லை. நான் அந்த கரையை என்ன செய்து நான் பார்க்க போறேன்னு சொல்லி நீங்கள் அமரும் போது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரே ஒரு நம்பிக்கை, தேவன் கரையம் கொடுத்திருக்கிறார். அவர் அனுப்பினவர் ஒரு வேலை செஞ்சிருக்கிறார். அவர் பாடுபட்டிருக்கார். நீங்க எதுக்கு பாடுபடணும்? அவர் துக்கத்தை சுமந்திருக்காரு. நீங்க எதுக்கு இந்த துக்கத்தை சுமக்கணும்? ஒரே விஷயத்துக்காக எதற்காக 2 பேர் அடி வாங்க வேண்டும்? அப்ப நான் துக்கப்படலன்னா அந்த விஷயத்தை யார் பொறுப்பெடுக்கிறது? அவர். அந்த விஷயத்துடைய முடிவு என்ன? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் துக்கப்படாமல் இருப்பதுதான் அந்த விஷயத்துக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய உதவி. கையை தட்டுங்க. அவருக்கு சரியான வார்த்தை. ஆவியானவர் தெளிவா பேசுற ஒரு வார்த்தை பிடிச்சுக்காங்க. இந்த பிரச்சனை நல்ல மாதிரி எல்லாம் சிறப்பா முடியும்னு நீங்க விரும்புறீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் எதிர்மறையானவைகள்லாம் சிறப்பா முடியும்னு நினைக்கிறீங்களா? கை தூக்குங்களேன். யார் யார் நல்லா சிறப்பா முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்ப உங்களால முடிஞ்ச உதவின்னு ஒன்று செய்யணும்னா என்ன செய்யணும்? துக்கப்படாம இருந்தீங்கன்னா அது தானா நடந்துடும். ஆமா, நீங்க துக்கப்பட உருளை பெறலை ஏதாச்சும் பண்ணீங்கன்னா டிரைவரை நீ வண்டி ஓட்டுறவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. நீ அமைதியா விட்டீங்கன்னா என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். நடந்துரும் சார். தானா நடக்கும் சார். நடக்கும். அப்படி ஒரு தேவனை நீங்க பார்த்துடக்கூடாதுன்னா பிசாசு உங்களை எப்பவுமே என்கேஜா வைக்க பார்க்குறான். நீங்க ஃப்ரீயா இருங்க. அப்படி ஒரு தேவனை ஒரு தடவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதற்கு பிறகு இளைப்பாறுதலின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள்.